எனக்கு ஏதாவது கடையில் வாங்கிட்டு வந்தாலே எந்த பொருள் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்குறதுல ஒரு ஆர்வம். இந்த எண்ணெய் ஆந்திராலேருந்து வந்திருக்கு. யூஎஸில் இருக்கவங்க யாரோ இதை இறக்குமதி பண்ணி கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் தேங்காய் வாங்குறது பெரிய டாஸ்க்குங்க. இந்த தேங்காயோட 3 கண்ணும் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கினாலே தேங்காய் நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தேங்காய் கெட்டு போய் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொள்ளு பருப்பு, அது இங்கே தான் பேக் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. தினையரிசி வாங்கியிருந்தோம், இது இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. மிளகா தாய்லாண்ட்லேருந்து வந்திருக்கு. ஒரு மிளகா போதும், சட்னி பயங்கர காரமாக இருக்கும். வெல்லம் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. 1/2 கிலோ வெல்லம் பாருங்கள், $2 போட்டிருக்கு. இந்த கடலை மிட்டாயில் 4 லாங்குவேஜில் பேர் சொல்லியிருக்காங்க. இது கேரளாலேருந்து வந்திருக்கு. இந்த எள்ளு மிட்டாயும் கேரளாலேருந்து தான் வந்திருக்கு. இந்த மாங்காய் ஸ்டிக்கர் ஓட்டில் தெரியலை எங்கேருந்து வந்துச்சுன்னு. தேங்காவை உரிச்சிட்டோன்னா ரொம்ப நாளாக வச்சுக்க முடியாது, வெடிச்சு போயிடும். அப்படி இல்லைன்னா பூத்து போயிடும். வெடித்து தண்ணியெல்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் உள்ளார பூத்து போயிடும், அழுகி போயிடும். தேங்காவை உடச்சி பார்க்குறதுலே ஒரு சந்தோஷம். நல்லா இருந்தால் தான் மனசுக்கு நிம்மதியே.